சரிங்களா? Okay, sir. இது என்ன சொல்லிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இதனோட தியரம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா? Yes, sir. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது. எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா? Sir. can be written as sum of the okay can be written as sum of the symmetric matrix என்ன சொல்றாங்க symmetric matrix and skew symmetric matrixங்கறாங்க சரிங்களா sum of the symmetric matrix and skew symmetric matrixங்கறாங்க சரியாமா Okay, sir. இது என்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ வந்து எப்படி எழுதலாங்கிறானா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆகும் அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படின்னு தெரியாது மேபி பி ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும் அண்ட் இன்னொன்று என்னது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் என்னது கியூ ஈக்குவல் டு மைனஸ் கியூ minus Q. இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுத முடியும் அப்படிங்கிறோம் Sir. இது ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்றேன் No, sir. டவுட் இல்ல என்ன சொல்லிக்கிறாங்க எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் as the sum of the symmetric and Symmetric symmetric சரி sir. ஸ்டேட்மென்ட் சொல்லிட்டேன் இப்போ இங்க என்ன சொல்லிக்கிறான் B to express the matrix B 2 minus 2 minus 2 minus அந்த 1 மேட்ரிக்ஸ் சொல்றேன் இங்க என்ன சொல்லிக்கிறான் இந்த மேட்ரிக்ஸ் sum of a symmetric and skew symmetric sir. இப்போ நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா சார் நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு எப்படி சார் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி சார் எனக்கு தெரியும் கியூ சிமெட்ரிக் எப்படி சார் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஏன்னா இது மட்டும் தான் கொடுத்துக்கிறான் ஸோ அவன் அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துக்கிறான் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டோம்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டா பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறான் பி இதுன்னா பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சு என்னடா வரும் 2 minus 2 பி டிரான்ஸ்போஸ் கீழே அதான் கேட்குறேன் என்னடா அதையே சொல்றேன்னு பார்த்தேன் ஓகே சாரி கீழே எழுதிக்கிறேன் minus 2 minus 4 minus 1 3 so minus 1 sir ஓகே சாரி minus 1 தான் வருது ஓகே minus 1 3 4 4 yes sir 1 minus 2 1 minus 2 minus 3 ஒரே ஒரு அடுத்து சொல்லிக்கிறேன் 2 மாதிரி என்ன எனக்கு தெரியுது minus 4 கரெக்டாமா yes sir சரி பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்ச முன்னாடி பிங்கிற மேட்ரிக்ஸ் ஒன்று டிபெண்ட் பண்ண சொல்றான் பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன டிபெண்ட் பண்ண சொல்றான்னா பி பிளஸ் பி டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை 2 கண்டுபிடிக்க சொல்றோம் ஓகே சார் அப்படின்னா மீனிங் என்ன 1/2 போட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் ரெண்டு ஆட் பண்ண சொல்றோம் அப்ப என்ன பண்ண போறீங்க ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ண போறோம் ஆட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ் 2 minus 2 minus 4 minus 1 3 4 1 minus 2 minus 3 plus P transpose 2 minus 1 1 minus 2 3 minus 2 minus 4 4 minus 3 is correct yes sir அப்ப now that is equal to 1/2 சொல்றாங்க ஆட் பண்ண என்ன கிடைக்கும்னா sir 2 plus 2 4 very 4 good 4/2 okay sir 4/2 மறுபடியும் எழுதிக்கலாம் 52 so வெளியே minus 3 minus 3 and then sir sir minus 3 again minus 3 கரெக்ட்டுங்களா sir and then minus 3 very good 0 0 6 sorry 6 sir 6 sir and then 4 minus sir 2 minus 3 very good 2 0 உய் அடி வாங்க கரெக்ட்டா சொல்லா 0 டே இருக்குற so minus 9 sir ஏய் கால்குலேட்டர் போட்டு சொல்லு உனக்கு கால்குலேட்டர் எப்படி இல்ல sir minus 6 sir மூணு ஆன்சர் எது கரெக்ட் சொல்றாங்கன்னு மூணு ஆன்சர் சொல்லிடடா நீ எது கரெக்ட்டான ஆன்சர் sir minus 6 ஆமா கால்குலேட்டரோட அப்படி டவுட்டா இருந்தா டக்குனு வாயில சொல்லாத கால்குலேட்டர்ல போட்டு சொல்லு தப்பே கிடையாது சரியா minus 6 கரெக்ட் ஆன்சர் சரியா yes sir இதுல ஏதாவது டவுட் இருக்குதா no sir சரி இதுக்கு வந்து p டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி p டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி 1/2 p டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம் so 4
-3 ஆ, -3 ஆ, -3 ஆ, 6 ஆ, 2 ஆ, -3 ஆ, 2 ஆ. -6. சூப்பர், வெரி குட். சரி, இப்ப பியும் பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவலாம் பாருங்க. Yes sir. சூப்பர். அப்போ ஒரு ஐடியா தெரிஞ்சுக்குங்க. இப்ப எதுக்கு இத சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன்னா, ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா, அத வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் மாத்தலாம்னா, இத 2யும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணுனா என்ன கிடைக்கும்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். Symmetric matrix. அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் மாத்த ஃபார்முலா என்ன? P பிளஸ் P டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை 2. அவ்வளவுதான். எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் குடுத்தாலும் இதுதான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா மாத்தக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா? Okay sir. அப்ப Pங்கிறது என்னது? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆயிடுச்சுன்னுட்டேன். கரெக்டாமா? Yes sir. டவுட் இருந்தா கேளு, நான் சொல்லிக் குடுக்குறேன். No sir. சரி, அடுத்த ஐடியா எனக்கு ஸ்கியூ சிமெட்ரிக். ஸ்கியூ sir. சிமெட்ரிக்னா என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். Sir minus யார் மைனஸ்? எந்த இடத்துல மைனஸ் போடுவ? sir B ம். minus B dash. வெரி குட், வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். இதுக்கு நான் தேவையா? நீயே ரெஃபர் பண்ணா தெரிஞ்சுக்க. சூப்பரா சொல்லிட்டு பாரு. அப்போ 1/2. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். So 2 2 minus 2 dash minus 4 minus 4 minus minus 1 1 3 3 4 4 1 1 minus 2 minus 2 minus 3 minus 3 minus 2 minus 1 1 minus 2 3 minus 2 minus 4 4 minus 3. சூப்பர்மா. ஓகேங்களா? sir. அப்ப என்னாச்சு? that is equal to 1/2. sir. மைனஸ் பண்ண தெரியணும். கரெக்ட்டா சொல்லணும். தெரியலனா நீ வெக்கமே படாத கால்குலேட்டர்ல போட்டுரு. தப்பே கிடையாது. தப்பா சொல்றதுக்கு உனக்கு கால்குலேட்டர் ரெடி ஆயிடுது. கரெக்ட்டா? இங்க Yes, தான் sir. கால்குலேட்டர் அலோட் கிடையாது. ஆனா நாங்க மேனுவலா தான் போட்டு பழக்கம் எங்களுக்குலாம். உங்களுக்கு கால்குலேட்டர் அலோடு. ஆனா நீங்க அதெல்லாம் சங்கட்டமே படாத. கால்குலேட்டர்ல போட்டு சொல்லு, தப்பே கிடையாது. sir. Minus 2 plus first 0. Minus 2 plus 1 so minus 1. Minus sir 6. இல்ல இது 1 சொல்லிக்கிறேன். 1 இது. அது செக் பண்ணிக்க. 1 தான் நினைக்கிறேன். 2 கிடையாது. 1 நினைக்கிறேன். sir. 1 தானே? 1 தான் இருக்குது. Yes sir. So minus 5. No. What is it? So minus 3. ஏன்டா? So minus 1 plus 2. So 1 sir. கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. ஒரு நம்பர் மிஸ்டேக்னா தப்புடா. sir. 0 6 5 and then minus 2. So 2. கரெக்டா நோட் சொல்லு. ஏமா? நான் தான் கால்குலேட்டர் கூட இங்க ஒரு மைனஸ் இருக்குது, மறந்துடுறியோ? sir. Minus 6 sir. அப்பயே மறக்கற. மறக்க கூடாது. அவனே கால்குலேட்டரே போடுன்ட்டு இல்ல. என்னென்ன சைன் இருக்குதோ அத பார்த்து போட்டுரு. So minus 6. டேய், அடி போட்டு திரும்ப அதே பண்ணிட்டு இருந்தீனா? So 0. ஏன் இந்த மைனஸ் மறந்துடுறியா? So அப்படியே டைரக்ட்டா அப்படியே மைனஸ் பண்ணி இந்த இங்க ஒரு மைனஸ் எழுதி அப்படி உனக்கு கஷ்டமா இருந்தா என்ன பண்ற? இன்னொரு மேட்ரிக்ஸ் எழுதிக்கோ. என்ன பண்ணலாம்? 2 minus 2 minus 2 plus 1 minus 4 minus 1 அப்படி எழுதிட்டு கூட பண்ணிக்கோ. சார். உனக்கு கஷ்டமா இருக்குன்னு எழுதிக்க. எனக்கு ஈஸியா இருக்கு, நான் அதனால விட்டுட்டேன். உனக்கு வேணும்னா அந்த ஸ்டெப் எழுதிக்க. அந்த ஸ்டெப் எழுதிக்கலாமா? இல்ல சார். இதே ஓகே சார். இது பண்றதுனால -3 -3 நமக்கு ஸ்டெப் அதிகமானாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு ஆன்சர் கரெக்ட்டா வரணும். 2 ஸ்டெப்புக்கு சங்கடப்பட்டு ஆன்சர் தப்பாச்சுன்னா மார்க் போயிடும். அந்த 2 ஸ்டெப் இன்க்ளூட் பண்றனால நம்மளுக்கு ஆன்சர் கரெக்ட்டா வந்துச்சுன்னா மார்க் வாங்கிட்டு போய்க்கலாம். சார். அதனால அது எழுதுறது தப்பு கிடையாது. எழுதி வைக்கிறேன். சரி, இது என்னோட மிஸ்டேக் தான், நான் எழுதிக்கிறேன். தப்பு கிடையாது. சரியா? எழுதிக்க தப்பே கிடையாது. உனக்கு தேவை மார்க் வேணும். அப்ப அதுக்கு உண்டான பிராக்டிஸ் தான் நம்ம கொடுக்குறோம். சரியா? அப்ப என்ன? 2 minus 2 minus 2 minus
minus 4 minus 1. இது ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சது. செகண்ட் ரோ So minus 1 plus 2 plus 2, 3 3 minus minus 3, 3 4 4 plus 2. plus 2 ஓகேங்களா? Sir. 1 1 4 plus 5, 4. Minus 2 minus 4. minus 3 Minus 3 minus or plus minus 3. plus 3. Is correct? Yes, sir. ஓகே. அப்ப என்னாச்சு? 1/2. இப்ப கிளியரா சொல்லுவ பாரு. இப்ப நீ கால்குலேட்டர் கரெக்ட்டா போட்டு சொல்ல பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உன்னோட ஆன்சர் கரெக்ட்டா வந்துரும். அட்லீஸ்ட் நீ கால்குலேட்டர்ல போட கூடாது. இதையும் தப்பு பண்ணக்கூடாது. சரியா? Sir. போடு பார்க்கலாம். Sir, 0, ம். minus 1, ம். 4, so minus 5, ம். minus 3. So, sir, minus 1, 1. கால்குலேட்டர்ல போட சொல்லிட்டேன். உனக்கு நீ மேனுவலாவே உனக்கு போடுறதுக்கு அலோடு கிடையாது. நீ கால்குலேட்டரே போட்டுக்கோ. ம். Sir. 1, 0, ம். 6, ம். 5, ம். minus 6, ம். 0. வெரி குட். சரி இப்ப என்ன கண்டுபிடிச்சோம்? ஓ இது P ன்னு எழுதிட்டேன். இது Q ன்னு எழுதிக்கோ. ஆல்ரெடி P எழுதிட்டு இது வந்து Q ன்னு எழுதிக்கோ. அப்ப இது Qங்கிற மேட்ரிக்ஸ். அப்ப Q டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. அதாவது மைனஸ் Q டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். நீ ஃபர்ஸ்ட் Q டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் Q சிம்பிள் சரியாமா? Sir. 0. ஒரு நிமிஷம். 0 minus 1, minus 5, ம். 1, ம். 0, ம். 6, ம். 5, ம். minus 6, ம். 0. சூப்பர் ஓகே. இதோட மைனஸ் Q டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. 0 minus 1 minus 5 plus 1 0 plus 6 5 minus 6 0. அப்ப இது ஈக்குவல் டு Q வருதா பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு Q ங்கிற மேட்ரிக்ஸ் இல்ல இது ஈக்குவலா? sir. ஓகே. அப்ப என்னாச்சு? Q is a skew symmetric matrix. கரெக்ட்டாமா? Yes sir. இங்க 1/2 வரணும். 1/2 விட்டுட்டு 1/2 போடுங்க. ஏன்னா இங்க 1/2 இருக்குல்ல. அப்போ 1/2 வெளியில இந்த 1/2 போடு. சரியாமா? sir. டவுட் இருக்குதா கண்ணு? No sir. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி 6 மார்க்ல கேக்குறாங்க ஒரு சில டைம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரிங்களா? Okay. அப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன எழுதணும்? சம் ஆஃப் த சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் எழுதணும். சரிங்களா? இங்க என்ன எழுதணும்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எழுதணும். இங்க என்ன எழுதணும்? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எழுதணும். சரியாமா? sir. அப்ப இங்க கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ன? Pங்கிற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக், இங்க Qங்கிற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக். அப்ப Pங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோமா? என்ன எழுதிக்கிறோம் பார்க்கணுமா? sir. அப்ப 1/2. என்ன Pங்கிற மேட்ரிக்ஸ் 2 ஆட் பண்ணி போட்டா Pங்கிற மேட்ரிக்ஸ் என்ன வந்தது? Pங்கிற மேட்ரிக்ஸ் 1/2 போட்டாச்சு. இதுதான் Pங்கிற மேட்ரிக்ஸ். சரியாமா? sir. அப்ப இத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். சரிங்களா? sir. அப்ப இந்த மேட்ரிக்ஸை என்ட்ரி பண்ணி என்ன பண்ண போறோம்? இங்க இன்சர்ட் minus 3. ஓகே. இல்ல அது கிராப் பண்ணிட்டேன். அதனால இதை நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். சரியாமா? sir. இதான் Pங்கிற மேட்ரிக்ஸ். அதனால இதை கொண்டு வந்து இங்க வச்சாச்சு. சரிங்களா? Yes sir. அடுத்து என்ன? Qங்கிற மேட்ரிக்ஸ் வேணும். Qங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. இதுதான் Qங்கிற மேட்ரிக்ஸ். sir. சரியாமா? அப்ப இந்த மேட்ரிக்ஸை கிராப் பண்ண முடியல. கிராப் பண்ணா வந்துட்டு நான் நோட் பண்ணி சொன்னீங்கன்னா வந்துருக்கும். சரிங்களா? Okay sir. பாத்துட்டியாமா? சொல்ல முடிஞ்சா சொல்லு. எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வர மாட்டேங்குது. ஸ்கிரீன்ஷாட் வந்து போட்டுருக்கேன். ஸ்கிரீன்ஷாட். வந்துருச்சு. ஓகே. sir. அப்படியே என்ட்ரி பண்ணா போதும். சரியாமா? இதுதான் தகவல். சரியா? sir. இப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? ஏங்கிற மேட்ரிக்ஸ் given the problem. ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? ஏங்கிற மேட்ரிக்ஸ் சொல்ல பார்க்கலாம். சொல்ல வேணுமா இல்ல நான் பார்க்கணுமா? நான் புக்ல இருந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். நீ அங்க இங்க போற. ஒரே நிமிஷம். ஏ இல்ல பிங்கிற மேட்ரிக்ஸ் நான் ஏன்னு எடுக்கிறேன். பிங்கிற மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? நான் ஏ நோட் பண்ணிட்டேன். பிங்கிற மேட்ரிக்ஸோட ஃபார்முலா தான் இது. அது பிங்கிற மேட்ரிக்ஸ். சரியா கண்ணு? எஸ் சார். இப்போ எனக்கு என்னன்னா இது சிம்ப்ளிஃபை பண்ண இந்த மேட்ரிக்ஸ் வருதான்னு நீ செக் பண்ணணும். இப்போ நம்மளோட ஒர்க் என்ன? இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு தெரிஞ்சிச்சு. சரியாமா? எஸ் சார். இது என்ன மேட்ரிக்ஸ் தெரியும்? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். சரியாமா?
இப்ப இத ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு இந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் வருதா செக் பண்ணி பார்த்து சொல்லு. ஓகே சார். ரெண்டுக்கு காமன் என்ன இருக்குது? 1/2 இருக்குது. 1/2 வெளிய எடுத்துக்கலாம். ஓகே சார். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்னது? 4 + 0 4. -3 -1 -4. -3 -5 -8. -3 + 1 -2. 6 6. 2 + 6 8. -3 + 5 வந்து -3 + 5 வந்து +2. 2 - 6 வந்து -4. -6 0 வந்து 4 2 2 -2 -1. -1 உன்னோட பேர் நீயும் போடு, என்னோட பேர் நான் போட்டுட்டு இருக்கிறேன். and then 2 -2 2 -4 and then 1 -8 -2 -3. -2 -3. அப்ப 2 ஈக்குவலா? சார். 2 -2 +4 -1 3 4 1 -2 -3. ஓகே, 2 சைடு ஈக்குவல். அப்ப நம்ம போட்ட மேட்ரிக்ஸ் வந்து கரெக்ட். சரிங்களா? இவ்வளவுதான் கண்ணு. இது 6 மார்க் கொஸ்டின் கண்ணு. ஒரு டைம் 2 டைம் 4 மார்க்ல கூட கேட்டுக்கிறாங்க. அது சிபிஎஸ்சிலேயே கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா கேட்பாங்க. சரிங்களா? சார். உங்களுக்கு கர்நாடகா போர்டு தானே. கர்நாடகா போடும்போது நம்மளுக்கு கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. சரியாம்மா? ஓகே சார். உனக்கு புரிஞ்சிச்சு சார் அப்படின்னா இப்ப இதை பேஸ் பண்ணிட்டு 2/2 மேட்ரிக்ஸும் 4/4 மேட்ரிக்ஸும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியாம்மா? அப்ப அது எப்படி நீங்க போட போறீங்க அப்படிங்கிற பார்த்து எனக்கு அப்ளை பண்ணுங்க. மேபி யுவர் சைட் இந்த 3/3ல 2 போடுங்க பார்க்கலாம். முடிக்கணும். இதுதான் ஐடியா. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. என்ன மெயின் பாயிண்ட் இன்னொரு நான் சொல்லிடுறேன். இன்னொரு நீங்க நோட் பண்ணிக்கோ. இது ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A டிரான்ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப் வந்து Bங்கிற மேட்ரிக்ஸ் டிவைட் பண்ணணும். Pங்கிற மேட்ரிக்ஸ் டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்ப P ஈக்குவல் என்ன? A plus A டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை 2. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? P ஈக்குவல் டு P டிரான்ஸ்போஸ் சொல்லிட்டு இது என்ன சொல்லணும்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லணும். சார். இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப். சரிங்களா? அடுத்து என்னது? ஃபோர்த் ஸ்டெப் வந்து Qங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். நைட் தூங்கலையா? A ஓகே ஓகே ஓகே. A டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை 2. அப்ப Q டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் என்ன சொல்லணும்? -Q அல்லது Q ஈக்குவல் டு -Q டிரான்ஸ்போஸ். அப்படி சொல்லி என்ன பண்ணணும்? Q சிமெட்ரிக்னு சொல்லணும். சரிங்களா? எஸ் சார். இது 5th ஸ்டெப். அடுத்து 6th ஸ்டெப் என்னன்னா A can be written as என்னது? P plus Q. Q plus Q. அவ்வளவுதாங்க. இது லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா ஆன்சர் வந்துரும். அவ்வளவுதான். இது 6 மார்க் क्वेश्चन. 6 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே சார். எனக்கு என்ன क्वेश्चन? செகண்ட் தேர்டும் எவ்வளவு நேரம் எழுத முடியுமோ அவ்வளவு டீச்சர் கடகடன்னு போடுறேங்க. இப்ப 9:23 ஆகுது. கடகடன்னு போடுங்க பார்க்கலாம்.